ஷெட்யூல் காஸ்ட் ஸ்டேட்டஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் இந்து சமய மக்களுக்குரியது. அந்த சமயத்தை சேராத எவரும் அந்த அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற ஒரு ஆணையை பிறப்பித்தார். 1956 ஆண்டிலே சீக்கிய மதத்தினருக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. 1990 ஆண்டிலே பௌத்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அந்த உரிமை மறுக்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இவர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு ஆணையாக இருப்பதினாலே இந்த நாளை கருப்பு தினமாக நாங்கள் அனுசரிக்கிறோம். ஷெட்யூல் காஸ்ட் ஸ்டேட்டஸ் இன்னுமே கொடுக்கப்படாத ஒரு அவல நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலே எங்களுக்கு வர வேண்டிய உரிமைகள் எதுவுமே கைகூடி வரவில்லை என்பதை நான் சொல்ல வலியுறுத்துகின்றேன். சிறுபான்மையினருடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய தமிழக அரசு இந்த எஸ்சி ஸ்டேட்டஸ் கொடுப்பதற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முயற்சிக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக நாங்கள் வைக்கின்றோம். மதம் மாறிய தலித் கிறிஸ்தவர்கள் பட்டியலினத்திலே சேர்க்கப்பட முடியாத அங்கீகாரம் பெறாத ஒரு நிலையை நாம் உணர்ந்திருக்கிறோம். 1950 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10 நம்முடைய ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஒரு ஆணையை பிறப்பித்தார்கள். அந்த ஆணை என்னவென்று சொன்னால், பட்டின இனத்தினுடைய ஷெட்யூல் காஸ்ட் ஸ்டேட்டஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் இந்து சமய மக்களுக்குரியது. அந்த சமயத்தை சேராத எவரும் அந்த அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற ஒரு ஆணையை பிறப்பித்தார். ஆனால் அதே ஆணை அமன் பண்ணப்பட்டு 1956 ஆண்டிலே சீக்கிய மதத்தினருக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. 1990 ஆண்டிலே பௌத்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அந்த உரிமை மறுக்கப்பட்டது, மறைக்கப்பட்டது இந்த நாள் வரையிலே. எனவே 1950 ஆண்டு 10 நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பிறப்பித்த அந்த ஆணை மக்களுடைய, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இவர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு ஆணையாக இருப்பதினாலே இந்த நாளை கருப்பு தினமாக நாங்கள் அனுசரிக்கிறோம். இந்த நாள் தலித் கிறிஸ்தவர்கள் உரிமை கோரும் நாளாக இந்த நாளை நாங்கள் அனுசரிக்கின்றோம். ஜஸ்டிஸ் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் 2004 ஆண்டு, ஜஸ்டிஸ் KG பாலகிருஷ்ணன் கமிஷன் 2024 ஆண்டு, இந்த முடிவுகள் இன்னும் வெளிவரவில்லை. அதில் ஜஸ்டிஸ் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் கண்டிப்பாக தலித் கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இந்த ஷெட்யூல் காஸ்ட் ஸ்டேட்டஸ் வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு அது அமல்படுத்தப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. இன்றைக்கு தலித் கிறிஸ்தவர்கள் ஓரளவுக்கு உரிமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய இந்திய சாசன சட்டத்திலே அவர்கள் கொடுத்த அந்த அங்கீகாரம். ஆனால் இன்னுமே ஷெட்யூல் காஸ்ட் ஸ்டேட்டஸ் இன்னுமே கொடுக்கப்படாத
ஒரு அவல நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலே எங்களுக்கு வரவேண்டிய உரிமைகள், அது படிப்புரிமையாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புரிமையாக இருந்தாலும் சரி, சட்ட ரீதியான காரியங்களாக இருந்தாலும் சரி, அது எங்களால் எதுவுமே கைகூடி வரவில்லை என்பதை நான் சொல்ல வலியுறுத்துகின்றேன். எனவே இந்த நாள் உரிமை கோரும் நாளாக, இந்த போராடுகின்ற நாள் நம் அனைவருக்குமே ஒரு உரிமையை மீட்டுத் தரக்கூடிய நாளாக இருக்க வேண்டும். காங்கிரஸ் அரசு இந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய எஸ்சி ஸ்டேட்டஸ் உரிமையை வழங்கும் என்று காத்திருந்தோம், ஆனால் இல்லை. அதை தொடர்ந்து ஆளுகின்ற பாஜக அரசும் அதை கண்டுகொள்ளவில்லை. சிறுபான்மையினருடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய தமிழக அரசு கண்டிப்பாக ஒன்றிய அரசுக்கு இந்த அழுத்தத்தை கொடுத்து இந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கு இந்த எஸ்சி ஸ்டேட்டஸ் கொடுப்பதற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முயற்சிக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக நாங்கள் வைக்கின்றோம். அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நீதி நம் பக்கம் இருக்கையில் நாம் வெல்வோம் என்கின்ற வார்த்தையோடு போராடி கொண்டிருப்போம், மீட்டெடுப்போம். சார், ஆனால் 2 ஆண்டுக்கு முன்பதாக தமிழக அரசு இதுக்காக ஒரு ஜியோ பாஸ் பண்ணி அதை நமக்கு சென்ட்ரலுக்கு அமைச்சிருக்காங்க. இது உங்கள் கருத்து சார்? அரசாணையிட்டு அதை ஒன்றிய அரசுக்கு அனுப்புவது முக்கியம் அல்ல, அது எழுத்தளவில் தான் நின்று கொண்டிருக்கும். ஆனால் அதை பாராளுமன்றத்திலே மிகவும் அழுத்தத்தை கொடுத்து பேசுவது மிக மிக அவசியமான ஒன்று. எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களும் இதை குறித்து பேசியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கு இந்த எஸ்சி ஸ்டேட்டஸ் வழங்க வேண்டும் என்பதற்காகவும் அவர் குரல் எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அதிகமான அழுத்தத்தை கொடுத்து இதை நாம் மீட்டெடுக்க வேண்டும். சென்னை பேராயம் தலித் மற்றும் ஆதிவாசி கரிசனை வாரியமானது ஏறக்குறைய 1987 ஆண்டிலிருந்தே இதற்காக உரிமை கோரும் போராட்டத்தை எடுத்து ஒவ்வொரு ஆகஸ்ட் 10ஆம் தேதியும் இதை கருப்பு தினமாக அனுசரித்து வருகிறோம். கருத்தரங்குகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது உங்கள் பேராய சார்பாக நீங்கள் மறுபடியும் போய் தமிழக முதல்வரை சந்திப்பீர்களா? கண்டிப்பாக சந்திப்போம். இதற்கான ஒரு அழுத்தத்தை தமிழக அரசு ஒன்றிய அரசுக்கு சொல்ல வேண்டும் என்பதையும் நாங்கள் கண்டிப்பாக எடுத்துரைப்போம்.